வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ரெண்டல் ஹவுஸ் பிளான் மாடல் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 ரெண்டல் ஹவுஸ் போக போகிறோம். 1 BHK ஈச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு போட்டிருக்கோம். இந்த பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியூர்லி ரெண்டலுக்காக தான் போட்டது. 2 யூனிட்டுமே கிழக்கு பார்த்த மாதிரி. இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா 1 BHK 2 யூனிட்டும் 1 BHK வித் அட்டாச்சு. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங்கு, ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. அந்த அட்டாச்சு டாய்லெட்டை நீங்கள் பூஜாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டான சைஸு, காம்பேக்ட் சைஸில் போட்டிருக்கோம். ஏன்னா பிளாட்டோட ஏரியாவும் பார்த்தீங்கன்னா 17க்கு 41 தான் எடுத்திருக்கோம். அப்படிங்கும்போது சதுரடி டோட்டலாக பில்டிங்கோட சதுரடி பார்த்தீங்கன்னா 702 சதுரடியில் 2 வீடு கட்டுறோம். 2 வீட்டுக்கான பிளான் போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜில் பேசேஜ், அதாவது நடைபாதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி கேப் விட்டு உள்ளே போயிட்டு வர மாதிரி கொடுத்துருப்போம். உள்ளே என்ட்ரி ஆனோடனே லிவிங்கோட சைஸ் 8க்கு 8. அடுத்தது கிச்சனோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4க்கு 11. அடுத்தது பெட்ரூமோட சைஸு 8க்கு 11. அதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8க்கு 4க்கு 8. நீங்கள் இதை 4 அடி பாத்ரூமாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 4க்கு 4 கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா பூஜா ரூம் ஒன்று கிடச்சிடும். இல்லை தேவையில்லை ரேக்கில் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கிங்க்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 2 வீலர்ஸ் தாராளமாக நீங்கள் ஒரு 6-7 2 வீலர் நிறுத்தலாம். ஒன்றும் அந்தளவுக்கு உங்களுக்கு கன்ஜஸ்டடாக இருக்காது. கொஞ்சம் நல்லாவே இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே காம்பேக்ட் சைஸில் டிசைன் பண்ணியிருக்கோம். இதனுடைய பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 10 lakh உள்ளே தான் வரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மீடியமான மெட்டீரியல் வச்சு தான் ஆவரேஜாக தான் போட்டிருக்கோம். ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல் போடலை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சனும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த கிச்சனையும் நீங்கள் 2ஆக எடுத்து ஸ்டோர் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டோராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஹால் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அந்த ஸ்டோர் இருக்க போர்ஷனை பாத்ரூமாகவும் ஹாலை பெருசாகவும் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இந்த பிளானில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடை நார்த் போர்ஷனாகவும் நார்த் ஃபேஸிங்காகவும் வச்சுக்கலாம். இன்னொரு வீடு சவுத் ஃபேஸிங்காகவும் வச்சுக்கலாம். பட் நம்ம ரெண்டுமே ஈஸ்ட் ஃபேஸிங்காக வச்சுருக்கோம். எதுக்காகனா கிளைண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் வேணும்னு கேட்டதுனால வச்சுருக்கோம். பட் அவங்களுக்கு ரோட் ஃபேஸிங் நார்த்லேயும் இருக்குது, சவுத்லேயும் இருக்குது. நீங்கள் அந்த பிளானை உங்களுக்கு எந்த ஃபேஸிங் சூட்டபுளாக இருக்கோ அந்த ஃபேஸிங் நீங்கள் வச்சுக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இதுக்கு 3 ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நீங்கள் அதில் எது சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறீங்களோ பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இருக்கிற வால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவன் வெளிப்புற சுவர் எல்லாமே 3/4 அடி வால், உள்புற சுவர் எல்லாமே அரைக்கல் சுவர் தான். உங்களுக்கு நல்லா காம்பேக்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இட் வில் கிவ் யூ அ பெட்டர் லுக். நன்றி, வாழ்க வளமுடன். வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ரெண்டல் ஹவுஸ் பிளான் மாடல் தான். இதில் பார்த்தீங்கன்னா 2 ரெண்டல் ஹவுஸ் போக போகிறோம். 1 BHK ஈச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த வாசல் வச்சு போட்டிருக்கோம்.